பழனிவேலை உண்மையா புரிஞ்சுக்கிட்ட ஒரே நல்ல மனுஷன் கதிரை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பழனிவேலுக்கு தன்னோட அண்ணங்களான முத்துவேலு சக்திவேலும் என்னதான் புதுசா ஒரு கடையை பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு கொடுத்தாலும் பழனிவேலோட மனசு முழுக்க முழுக்க அங்க பாண்டியன் ஸ்டோர்ஸையும் தன்னோட அக்கா கோமதி வீட்டையுமே நினைச்சிட்டு இருக்காரு சோகமா. அப்ப வண்டியில டெலிவரி கொடுக்கறதுக்காக சுகன்யா ஒரு அட்டைப்பெட்டி நிறைய மளிகை சாமானை எடுத்து வச்சுட்டு சொல்கிறாங்க, என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, இப்படி இருந்தா கடை ஓடின மாதிரி தான், போங்க போய் டெலிவரி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுகன்யா பழனிவேல் கிட்ட. என்ன சுகன்யா சொன்ன அப்படின்னு திடீர்னு ஏதோ தூக்கத்திலிருந்து முழிச்சவர் போல பிரம்ம பிடிச்சது போல பழனிவேலும் பேச, சரியா போச்சு போங்க, டெலிவரி கொடுக்க சொல்லி சொன்னேன், இந்த ஆர்டர் வந்து ஒரு நாள் நேற்றுக்கு முன்னாடி நாள் 2 நாள் ஆச்சு, அப்படி இருந்தும் என்னதான் யோசனை, ஏன் எதையோ பறி கொடுத்தது போல இருக்கீங்க, எனக்கு தெரியாதா, எல்லாம் உங்கள் அக்கான்னு அக்காவையும் மச்சானையும் நினச்சி உள்ளுக்குள்ளே உருகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. உடனே பழனிவேல் சொல்கிறாரு, இதை பாரு சுகன்யா, அங்கே என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியப்படுத்த வேண்டாம் தயவு செஞ்சு, நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன், இனிமேல் என் அண்ணங்க ஆரம்பித்து கொடுத்த இந்த கடையை எப்படியாவது நடத்தி நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உடனே சுகன்யா சொல்கிறாங்க, உங்களால் வேணும்னா அப்படி இருக்க முடியுங்க, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு போட்டியாக இருக்கிறது இந்த தெருவில் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான், அதை அப்படியே அடித்து நொறுக்கி கீழே தள்ளுற மாதிரி நம்ம கடை மடன்னு மேலே முன்னுக்கு வந்து எல்லா கஸ்டமரும் நம்ம கடையை தேடி வரணும், அப்போ இப்படி காலங்காத்தாலேயே என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தா பண்ண முடியுமா, ஆக முடியுமா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக போய் டெலிவரி கொடுத்துட்டு வாங்க, கஸ்டமரு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே பழனிவேலு, இல்லம்மா சுகன்யா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது இன்னும் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சுகன்யா, இதை பாரு, என்ன ஆனாலும் இன்னைக்கு டெலிவரி கொடுத்தாகணும், போங்க, நம்ம என்ன 2-3 ஆளுங்க வச்சு வேலை செய்கிற அளவுக்கு நம்ம கடையில் வசதி இருக்கா என்ன, இல்லை உங்களுக்கும் ஏதாவது, நீங்கள் எப்படி உங்கள் மச்சான் கடையில் சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சீங்க ஒரு இளிச்சவாயனா, அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வேலை செய்கிற இளிச்சவாயை யாராவது கிடைப்பாங்களா நமக்கு டெலிவரி கொடுக்கறக்கு, கிடைக்க மாட்டாங்க தானே, அப்போ இதை நீங்கள் தான் பார்த்தாகணும், நான் இங்கே உட்காந்துருக்க கடையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிம்மா சுகன்யா அப்படின்னு சோகமாக அங்கே இருந்து கிளம்பி வண்டியை எடுத்துட்டு டெலிவரி கொடுக்கறதுக்காக பழனிவேல் போய்கிட்டு இருக்காரு. அப்படியே கண்ணெல்லாம் கிறுகிறுப்பாக வர தலை சுத்துற மாதிரி இருக்க, அப்படியே லேசா வண்டியை சரிச்சு கீழே விழ போகிற நேரத்தில் நேராக ஒரு காரனும் வந்து இடிச்சிடுறாங்க. உடனே பழனிவேலுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் எல்லாம் வெள்ளமாக போக, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க பழனிவேலை. அப்போ அங்கே சுற்றி இருந்தவங்கள சொல்கிறாங்க, எப்பா அந்த தம்பியோட செல்ஃபோன் கிடக்குப்பாரு, அவங்க வீட்டு ஆளுங்க யார் என்னன்னு தெரியல, அதுவும் இல்லாமல் இந்த பில்லில் வேற என்னமோ அந்த அட்டைப்பொட்டியில் பேர் எழுதியிருக்கு, அப்போ இது என்னமோ குன்னக்குடி தான் போல இந்த தம்பி, சீக்கிரமாக அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் சொல்ல, அந்த ஃபோனை எடுத்து சுகன்யாவுக்கு கூப்பிடுறாங்க ஒய்ஃபுங்கிற பேரில். இப்போ தான் 2-3 வாட்டி சுகன்யா கால் பண்ணி இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு முதல்ல கூப்பிட்டு பார்ப்போம் அப்படி பழனிவேல் கிட்ட இருந்து 2-3 வாட்டி ஃபோன் வந்ததை பார்த்த சுகன்யா, இவருக்கு வேற வேலையே இல்லை, கடையில் வேலை செய்யிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் சும்மா ஃபோன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே ரேக்கில் பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 வாட்டி ஃபோன் பண்ணதுக்கப்புறமா சுகன்யா எடுக்காததால் சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தா கதிர் ஃபோன் பண்ணுறாரு. கதிர் எடுத்த உடனே சொல்கிறாரு, மாமா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் மாமா, என்னால் தானே உனக்கு பிரச்சனை, அங்கே கடைக்கு முன்னாடி இந்த குமார் வந்து உனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பேசிக்கிட்டு இருக்க, உடனே தம்பி நில்லுங்க தம்பி, நான் பழனிவேல் கிடையாது, இப்போ நல்ல வேலை நீங்களாவது கூப்பிட்டீங்க, ஆமாம் அவர் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கூட்டத்தில் இருந்து ஃபோனை கையில் வச்சிருக்கிறவர். அப்போ கதிர் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் யாருங்க, அவர் என்னோட சொந்த தாய் மாமாங்க அப்படின்னு கதிரும் சொல்ல, அந்த
கூட்டத்தில் இருந்தவர் சொல்கிறாரு, தம்பி அந்த தம்பிக்கு அடிபட்டு ரொம்பவுமே ரத்தம் வெள்ளமாகி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்கப்பா, ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக நீ ரீச் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல, ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, அவர் எங்கள் மாமா தான், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரு ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து அடிச்சுட்டு போகிறாரு. அங்கே போய் அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சுகன்யாவுக்கு. உடனே சுகன்யாவும், இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், தேவையில்லாமல் மறுபடியும் இவங்களையெல்லாம் கொண்டுட்டு வந்து இங்கே ஒன்றா சேர்த்துனோம், எல்லாரும் இங்கே ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் இந்த கொடையை இழுத்து மூடிட்டு அவங்களே சுயநலவாதிங்க, மறுபடியும் இந்த மனுஷனை பழனிவேலை அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டால் கடை முழுக்க நாள் முழுக்க கடையில் வேலை செய்வான்னு சொல்லி ஏதாவது தாஜா பண்ணி கூட்டிகிட்டு போகலாங்கிற நினைப்பில் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுற கதிரை பற்றி மனசில் நினச்சிட்டு, சொல்லு கதிரே என்ன அப்படின்னு சொல்ல, என்னங்க அத்தை மாமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணினாங்க, நான் உடனடியாக ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன், நீங்களும் வந்துடுங்க. அங்கே கோமதிக்கும் ஃபோன் பண்ணுறாரு கதிர். கோமதி கேட்குறாங்க, என்னடா கதிரே எதுக்குடா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. உடனே கதிரும், அம்மா மாமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன், அதை தான் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியும், எந்த மாமாவுக்குடா அப்படின்னு கேட்க, என்னம்மா எந்த நேரத்தில் எப்படி கேட்கணும்னு கூட தெரியாதா, எனக்கு எத்தனை மாமா இருக்காங்க, நான் நம்ம பழனிவேல் மாமாவை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி பரிதவிச்சு போய், என்னடா கதிரு சொல்கிற, என் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையாக அடிச்சுக்க, உடனே அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாண்டியன் கேட்குறாரு, கோமதி என்ன ஆச்சு இப்படி தலையில் அடிச்சிட்டு இருக்க, ஏப்பா ராஜி உன் அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேளு, இப்போ ஏதோ கதிர் கூட தான் ஃபோன் பேசுனா, அதுக்கப்புறம் தான் இப்படி தலையில் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னங்க என் தம்பி பழனிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாமாங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனோ, அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனா என்ன செத்தா நமக்கு என்ன, இப்போ அதை பற்றி அவனை பற்றி இங்கே வீட்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கோமதி வருந்திட்டு இருக்க, அவனை மாதிரி ஒரு பச்சை துரோகிக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு நான் சொல்லலை, ஏன்னா ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறவன் அவன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு தொழில் பழக்கி விட்டுருப்பேன், என் கடைக்கு எதுக்காப்புலையே கடையை ஓப்பன் பண்ணவன்ல, அவனுக்கு கடவுள் தண்டனை சரியாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜிக்கும் கோபம் வந்துடுது. அப்போ என்ன மாமா பேசுகிறீங்க, என் சித்தப்பா உங்களை ஏனியை நினச்சி எட்டி உதைச்சாரா, அவர் தான் அங்கே கடை ஓப்பன் பண்ணுறதே தெரியாது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு தானே இங்கிருந்து அன்னைக்கு காலையில் போனார், திரும்ப அவரை ஏன் இப்படியெல்லாம் காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அப்பத்தா சொல்கிறாங்க, அடியே கோமதி நீ விட்ட சாபத்தினால என் புள்ள இன்னைக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனும், என்ன அத்தை பேசுகிறீங்க, நாங்கள் சாபம் விட்டதால் உங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, அப்படியெல்லாம் கிடையாது, அவன் எங்களை பச்சை துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போனான்ல, அதுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, அங்கே உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நம்பலை, என் பசங்க தான் துரோகிங்கன்னு நினச்சா அவங்கள விட நீங்கள் துரோகியாக இருப்பீங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுட்டேன், இனிமேல் உங்கள் 2 பேர் முகத்துலையும் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பாண்டியன் முகத்தில் காரி துப்பிட்டு போக, உடனே கதிர் ஃபோன் பண்ணுறாரு ராஜிக்கு. ராஜி என்ன ஆச்சு, அம்மா அப்பான்னு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா, அவங்க அங்கே வர்றாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்க, உடனே ராஜி சொல்கிறாங்க, கதிர் இல்லை இவங்க வரமாட்டாங்க, ஏன்னா மாமா இன்னமுமே கோபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே சரி ராஜி நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு கதிர். உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என்னப்பா ராஜி நீ போக போறியா உன் சித்தப்பாவை பார்க்கறதுக்கு, என்ன நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலையே கடை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வாயை திறக்காதப்ப இப்போ அவங்க மேலே என்ன கரிசனை வந்துடுச்சு, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே கதிர் சொல்றாரு, நீ வாராஜி பார்த்துக்கலான்னு.